சாயி ராமாயணம் அத்தியாயம் 41 கருணையும் அருள்மலையும். ஓம் ஸ்ரீ விநாயகனே போற்றி, ஸ்ரீ சரஸ்வதியே போற்றி, ஸ்ரீ குரு மகாராஜனே போற்றி, குல தேவதைக்கும் ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். பூஜ்ய குரு ஸ்ரீ சாயிநாதனை பக்தியுடன் சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன். மேலும் மேலும் கேட்பதற்கு தூண்டுகோல் ஏதும் தேவைப்படாத மகிமை பெற்றது சாயியின் சரித்திரம். வாஸ்தவமாக கதை கேட்பவர்களே விட்ட இடத்தை ஞாபகம் வைத்துக்கொண்டு மேற்கொண்டு கேட்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டுகின்றனர். கேட்பவர்கள் மிகுந்த ஆர்வத்துடனும் மனம் ஒன்றியும் கேட்கும் போது அவர்களை கவனமாக கேட்கும்படி வேண்டுவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? குருவின் மகிமையை பாடுவதாலும் கேட்பதாலும் சித்தம் தூய்மை அடைகிறது. நாம ஜபம் செய்து கொண்டே தியானம் செய்தால் ஆனந்தம் அளிக்கும். அவருடைய உருவம் வெளிப்படும். விரதங்களின் உத்தியாபன விழா சிறப்பாக நடந்தேறியதையும் என்னுடைய கனவு பலித்தது பற்றியும் கடந்த அத்தியாயத்தில் விரிவுரை கேட்டீர்கள். அதுபோலவே பக்தனின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக சற்றும் எதிர்பாராத விதத்தில் கடைசி நிமிடத்தில் களிமண்ணாலான புடைச்சிற்பம் வந்து சேர்ந்த கதையை கேளுங்கள். ஒரு ஹோலி பண்டிகை தினத்தில் என் கனவில் தோன்றி இன்று நான் சாப்பாட்டிற்கு வருவேன் என்று சொல்லி என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து எழுந்த விருப்பம் ஒன்றை நிறைவேற்றினார். இந்த கதை முன்பே விஸ்தாரமாக சொல்லப்பட்டது. இன்று அந்த பிரதியை சரியான நேரத்தில் எப்படி வந்து சேர்ந்ததென்ற அற்புதத்தை பயபக்தியுடன் கேளுங்கள். அல்லி முகமது அந்த கதையை முழுவதும் சொன்னபோது நான் பரம ஆச்சரியம் அடைந்தேன். யோசித்து பார்த்தால் அதுவும் பாபாவின் வினோதமான லீலைகளில் ஒன்றன்றோ? ஹோலி பண்டிகை தினத்தன்று மதிய நேரத்தில் நாங்கள் சாப்பிட போன போது கடைசி நிமிடத்தில் வந்து எங்களை மகிழ்வித்தவர் அல்லி முகமது. இது முன்னேமேயே சொல்லப்பட்ட கதை. கதை கேட்பவர்களே, இப்பொழுது மேற்கொண்டு விவரங்களை சொல்கிறேன். கவனமாக கேளுங்கள். சாயியின் சரித்திரம் புனிதமானது. ரசம் ததும்பும் அக்கதை இதுவே. கதை கேட்பவர்கள் ஆதியிலிருந்தே கவனமாக இருக்கிறார்கள். சொல்பவர் சாயி பாதங்களில் மூழ்கியிருக்கிறார். சாயியின் சரித்திரமோ ஆழங்காண முடியாதது. பரோபகாரமே உருவெடுத்து வந்த சாயி மற்றவர்களின் நன்மைக்காக கடுமையாக உழைத்தார். ஒருபோதும் விரோத பாவத்தையே அறியாத அவர் இடைவிடாது நற்செயல்களிலேயே ஈடுபட்டிருந்தார். மனித உடல் ஆரோக்கியமான நிலையில் இருந்தாலும் வேறு விதமாக இருந்தாலும் கர்ம பந்தத்திலிருந்து விடுபட முடியாது. ஆகவே குரு பாதங்களில் பிரீதியுடன் மனதை உள்முகமாக செலுத்துங்கள். பின்னர் குரு பாதங்களில் பிரேமையுடைய பக்தர்களின் யோக சேமத்தை குரு சிரமமேதுமின்றி அளிக்கும் மிக உத்தமமான அனுபவத்தை அடையுங்கள். இது கேட்டாலும் கிடைக்காத நிலை. ஆயினும் குருவின் பெருமையை பாடுவதால் சுலபமாக கிடைக்கும். பெரும் முயற்சிகள் செய்தும் அடைய முடியாத நிலை. குரு கிருபையால் பலத்தால் தானாகவே உங்களிடம் வந்து சேரும். அவரை நுணுக்கமாக கவனிக்க வேண்டுமென்ற நோக்கத்தில் கர்வத்துடன் வந்தவர்கள் கர்வ பங்கமடைந்து தரிசனம் கிடைத்த மகிழ்ச்சியுடன் சுகமாக வீடு திரும்பினர். இறை ஆண்மையால் ஸ்ரீஹரி பூரணமாக நிரம்பியிருப்பது போல வெற்றி, செல்வம், கொடை, ஞானம், சாந்தி, பற்றற்ற நிலை ஆகிய 6 குணங்களால் ஸ்ரீ சாயி பகவான் நிரம்பியிருந்தார். பிரபஞ்ச உணர்வால் நிரம்பிய சாயி நாம் அர்ச்சனையோ பூசையோ பூஜனையோ செய்யாமலேயே நமக்கு தரிசனம் அளிப்பது நம்முடைய வானலாவிய பாக்கியமே. பக்தி இருக்கும் இடத்தில் இறைவன் இருக்கிறான் என்பது வழக்கு. ஆனால் நமக்கோ பக்தி குறைபடுகிறது. ஆயினும் சுபாவமாகவே தீனர்களிடம் தயை காட்டும் சாயி மகானுபாவர். கதை கேட்பவர்களே, அல்லி முகமது சொன்ன கதையை இப்பொழுது கேளுங்கள். சாயி லீலையின் வானலாவிய இயல்பையும் அவருடைய மகா சக்தியையும் நன்கு அறிந்து கொள்வீர்கள். ஓம் சாய்ராம். எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்.